ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்துடைய சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயம் மிகவும் சிறப்பு பெற்ற ஆலயம் தான். வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இருக்கிற ஆலயத்துடைய விருத்தகிரி ஈஸ்வரர் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே இறைவன் வந்து விருத்தகிரி ஈஸ்வரர், பழமலைநாதர், தாயார் பார்த்தீங்கன்னா விருதாம்பிகை, பாலாம்பிகை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் வன்னி மரம். நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறைகள் வந்து எழுதப்பட்ட தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே விருத்தகீஸ்வராக போற்றப்படுறாரு. இங்கே வந்து உலகம் முதல் தோன்றியப்போ ஒரு மலை இங்கே உருவாகி இருக்கிறது. இந்த மலை தான் முதல் மலை. இந்த மலை வந்து விருத்தாச்சலம் மண்ணில் புதை உண்டு இன்றளவு இருக்கதா நம்பப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி 28 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 28 லிங்கத்தையும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சுருக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா தெற்கில் உள்ள லிங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் வந்து விநாயகரும், மேற்கு வரிசையில் இருக்கிற லிங்கத்துக்கு நடுவில் வந்து முருகர் வள்ளி தெய்வம் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அதனால் இங்கே 28 ஆகம லிங்கங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இந்த லிங்கத்தை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த கோயில் வந்து ஆகம கோயிலாகவும் நமக்கு கருதப்படுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விருத்த காசின்னு அழைக்கப்படுறாங்க. காசி இருக்குது, இது விருத்த காசி. காசியோட பன்மடங்கு பெருசு, பன்மடங்கு புகழ்பெற்றது, மோட்சம் கிடைக்கிற ஆலயமாக இது கருதப்படுது. இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 5 வந்து குறிக்கிறது. என்னன்னாக்கா 5 ராஜகோபுரம், 5 நந்தி, 5 கொடிமரம், 5 ரிஷிகள், 5 முனிவர்கள், 5 இறைவனே இங்கே வழிபட்ட ஆலயமாக நமக்கு வழிபடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரர் வந்து பறவையாருக்கு வந்து பொற்காசு வந்து கொண்டு போனாக்கா வழியில் பார்த்தீங்கன்னாக்கா திருடர்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி பாதுகாப்பு கொண்டு போக முடியும்? அப்படி இருக்கும்போது இந்த சுந்தரர் என்ன பண்ணுறாரு, அந்த பொற்காசெல்லாம் வந்து மணிமுத்தால் இட்டுட்டு திருவாரூரில் கமலாய குளத்தில் வந்து எடுத்துக்கிறதா ஒரு ஐதீகம் நமக்கு கொடுக்குது. புராணத்தின்படி விருத்தாச்சலம் வந்து உலக படைப்பின் போது சிவபெருமானை மலையாக தோன்றிய புராணம் கூடுது. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் வந்து அருகே வந்து ஒரு புண்ணிய மடு இருக்குது. இந்த மடு நீராட்டு இறைவனை வணங்கினாக்கா காசி கங்கைகள் என்றாவது இனியாக கருதப்படுது. இந்த ஊரோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா திருமுதுகுன்றம் என்னும் பழமலைநாதன் அழைக்கப்படுது. ஊர் வந்து விருத்தாச்சலமாக இப்போது பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இங்கே 5 இறைவன் சொன்ன இல்லையா, யார் இருப்பது? இந்திரன், குபேரன், பிரம்மா, குபேரன் தங்கை, இவங்கெல்லாம் வந்து 5 பேரும் வழிபட்ட தலமாக இந்த தலம் விளங்குது. 5 ரிஷிகள் யார் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், யாக்கு, வால்கீயர், அகத்தியர், அத்திரி, இவங்கெல்லாம் வழிபட்ட தலையமாக இந்த தலையம் விளங்குது. இங்கே இருக்கிற ஈசனை வழிபட்டினா மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணிமுத்தாரில் இறந்தவள் அஸ்தி கரைச்சிங்கனாக்கா அந்த அஸ்தி கரையாத கல்லா மாதிரி ஆற்றுல தங்கிறதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. இங்கே 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குரு நமச்சிவாயம் என்றவர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு போகிறார். அப்படி போகும் வழியில் ஒரு இரவு நேரம் கடக்குது. இரவு நேரம் கடந்துக்க பார்த்தீங்கன்னா அந்த விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் தங்கும்போது அவருக்கு ரொம்ப பசிக்குது. பசியில் வந்து அவருக்கு எப்போதெல்லாம் பசி இருக்குதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாயாரை பற்றி ஒரு பதிகம் பாடுவார். தாயாரை வந்து உணவு வழங்குவதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அன்னைய நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு நமசிவார் ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாயார் வந்து கிழவியாக வர்ணிச்சு அந்த ஒரு பதிகத்தில் ஒரு வரிகள்லையும் பார்த்தீங்கன்னா கிழவி என்ற முறையுமே ஒரு பதிகத்தை பாடுறாரு. அப்படி பாடி முடிக்கிற பதிகத்தை தாயார் வரல, உணவு கொடுக்கல. ஒரு தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளாடி ஒரு கிழவி வர உருவம் நமக்கு தெரியுது. அந்த கிழவி சற்று நேரம் கழித்து கிட்ட வராங்க குரு நமசிவார்கிட்ட. வந்து தம்பி, நீ ஒரு பதிகம் பாடின, கிழவின்னு பாடின, கிழவி வந்து உன்னை பசியை போக்க முடியுமா? கிழவியால் வந்து விரைந்து வயசு அவனுக்கு உணவு கொடுக்க முடியுமா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீ இளமையாக இருக்கலாம் போனால் பசிக்கிறது ஓடி வந்தால் உணவு படைப்பாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் குரு நமசிவாருக்கு விளங்குது வந்து இறைவி தான் நம்ம வந்திருக்காங்க நரை வடிவில் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு பதிகத்தை பாடுறாரு.
பதிகிற பதை தாயார் இளமையாக வர்ணித்து பதிகம் பாடுறாரு. அதனால் அந்த ஆலயம் வந்து பாலாம்பிகை இங்கே இறைவன் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னொரு ரிஷி வந்திருக்காரு. யாருன்னா விபசக்தி முனிவர். விபசக்தி முனிவர் அந்த கோயில் வந்து புனரமைச்சவர், கட்டிடக்கலையை ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கட்டிடக்கலை இறைவனுக்கு வந்து கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு மணிமுத்தாரில் குளிச்சுட்டு வந்து எம்பெருமான் சிவபெருமான் வணங்கிட்டு அது வேலையை ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கையில் போதிய வருமான காசு இல்லை கோவிலை கட்டி முடியறதுக்கு. இருந்தபோல் அவர் மனம் தளர என்ன பண்ணுறாரு, ஆட்களை வைத்து வேலையை ஆரம்பிக்கிறார். வேலையை ஆரம்பித்து ஊதியம் கொடுக்கணும் இல்லையா, முடிச்சோடனே அன்னன்னைக்கு தினம் அப்போ என்ன பண்ணுற, வன்னி மரத்து இலையை வந்து அவங்க கையில் கொடுக்குறாரு ஊதியமாக. அந்த வன்னி மரத்திலே வந்து அவங்கவுங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்கன்னு உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாக அந்த வன்னியில் வந்து பணமாக மாறி சிறப்பு பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். அதனால் சிவ அன்பர்களே, காசின்னு சொல்கிறோம். காசி மிக தூரத்தில் இருக்குது. காசிக்கு போக முடியாதவங்க இல்லை, காசிக்கு போங்க. அதே ஒரு பக்கத்தில் இருக்கிற விருத்தாச்சல விருத்தகிருஷ்ணர் விருத்தகாசியை வந்து வணங்கி விருத்தாச்சலிட்ட இறையன்பு பெற்று ஈசனர்கள் பெற்று இன்புற்று வாழுங்க. எனக்கு இங்கே எல்லாமே 5 நிலை இருக்குது. ஒன்றும் இல்லை. ஆகம கோயில் இருக்குது, 5 நந்தி இருக்கிறாங்க, 5 கொடிமரங்கள், 5 ரிஷிகள், 5 முனிவர்கள், 5 இறைவன். ஏன்னா இவ்வளோ பல 5 பஞ்சபூதமே 5 இல்லையா, அதை குறிக்கிற விதமாக இங்கே வந்து சிவபுரம் எல்லாமே 5 நமக்கு காட்சியளிக்கிறாரு. அதனால் இங்கே வந்து வணங்கினாக்கா மன நிம்மதி இல்லை, நம்ம விட்டு எல்லா குறைகளும் அகலும்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. நம்புவோம். அதே நம்பிக்கையில் இறைவனை வணங்குவோம். வணங்கிட்டு ஈஸ்வரர்கள் பெற்று இன்புற்று வாழ்வோம். வெல்லாமலை இறைவன் நமக்கு என்றும் துணை இருப்பார். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.